சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்ற இந்த அற்புதமான நிகழ்வுல நாம இன்று திரு இடைக்கழியில் திரு இசைப்பாவும் திருப்புகழும் என்ற ஒரு ஒப்பு நோக்கும் விதமாக, அகத்துறை சார்ந்த ஒப்பு நோக்கும் விதமாக ஒரு பொழிவை கேட்க இருக்கின்றோம். இந்த பொழிவை நமக்கு கொடுப்பதற்காக பெங்களூரில் இருந்து சிவ குந்தவை நம்மோடு இணைந்திருக்கின்றார். குந்தவை நம்மளுடைய மன்றத்திற்கு புதியவர் அல்ல. பல நிகழ்வுகளை இணைப்பாளராகவும் விரிவுரையாளராகவும் நம்மோடு ஒவ்வொரு பயணத்திலும் வந்துட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் கேட்டாங்க, இந்த நிகழ்வுல மட்டும் என்னாச்சு, குந்தவை காணமே அப்படின்னு சொல்லிட்டு. அவர்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் என்று சொல்லப்படுகின்ற பரீட்சை இருந்த காரணத்தினால மே மாதம் வரைக்கும் அவர்களால் இதில் பங்கெடுக்க முடியவில்லை. நாங்கள் எல்லாருமே சேர்ந்து எடுத்த முடிவு தான் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பள்ளி முடிஞ்ச உடனே, பரீட்சை முடிந்த உடனே, பொது தேர்வு என்று சொல்லப்படுவது முடிந்த உடனே அடுத்ததே அம்மா நாங்கள் இந்த மாதிரி தலைப்பில் தயார் பண்ண ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு ஆரம்பித்த ஒரு குழந்தை என்று சொன்னால் பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா பள்ளி படிப்பு அதே நேரத்தில் சைவ பணி என்று 2 கண்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு குழந்தை. அவங்க அம்மா அப்பா தங்கச்சி எல்லாருமே, அவங்க குடும்பமே அதை சப்போர்ட் பண்ணி முழுவதுமாக இந்த பயணத்தில் எல்லாருமே தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்னு நினைக்கும் போது இவர்களோடு தொடர்பில் இருப்பதே நமக்கு ஒரு பெருமை என்றுதான் தோன்றுகின்றது. ஏன்னா எங்கே திருமுறை வகுப்பாக இருந்தாலும் சரி, திருப்புகழ் வகுப்பாக இருந்தாலும் சரி, சித்தாந்த வகுப்பாக இருந்தாலும் சரி, அங்கே சென்று அந்த வகுப்பை கவனித்து மீண்டும் அதை பாடி பயிற்சி செய்து எத்தனை ஒரு கமிட்மெண்ட்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கமிட்மெண்ட் நாம் இந்த குழந்தைகிட்ட பார்க்க முடியும். அப்படிப்பட்ட அதாவது சைவத்திற்கு என்று மிகவும் ஆர்வத்தோடு சிறுவர்கள் வருவது மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு தருணம். அதில் நாங்கள் எல்லாம் ரொம்ப பெருமைப்படுவது குந்தவையை எங்களுடைய அமைப்பில் இருக்கிறது அப்படின்னு சொல்லணும். அப்படிப்பட்டவர் தான் இன்று நமக்கு மிகச்சிறந்த ஒரு பொழிவை கொடுப்பதற்கு நம்மோடு இணைந்திருக்கின்றார். வாருங்கள் கேட்கலாம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நெஞ்சக்கன கல்லும் நெகிழ்ந்துதக தஞ்சத்தருள் சண்முகனக்கியல் செஞ்சோட்புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கராணை பதம் பணிவாம். முருகாச்சரணம். கருணே உருவான சிவபெருமானன் திருவருளும் குருவருளும் கூடி நிற்க நம் தமிழுடன் இலக்கிய ஆராய்ச்சி மையம் நடத்தும் பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்ற நிகழ்வில் இன்று நாம் ஒரு சுவாரஸ்யமான தலைப்பை சிந்திக்க உள்ளோம். 9ஆம் திருமுறையில் மொத்தம் 29 பதிகங்கள். அதில் முருகப்பெருமானை பற்றி ஒரு பதிகம் மட்டும்தான் உள்ளது. சேந்தனார் திருவிடைக்கழி எனும் பதியில் அருளி செய்த அகத்துறை பதிகமாகும். அருணகிரிநாதரின் திருப்புகழில் திருவிடைக்கழி பதிக்கு 8 பாடல்கள் உள்ளன. என்ன ஒரு பொருத்தம் பாருங்கள்! 8 பாடல்களில் ஒரே ஒரு பாடல் மட்டும் அகத்துறையாக அமைந்துள்ளது. என்று நாம் இவ்விரு பதிகமும் பாடலையும் சேர்ந்து அகத்துறை ஆக அமைந்துள்ள 9ஆம் திருமுறையில் திருவிடைக்கழி மற்றும் திருப்புகழை பற்றி தான் சிந்திக்க உள்ளோம். முதலில் திருவிடைக்கழி பற்றி பார்க்கலாம். திருவிடைக்கழி நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. தெய்வயானை இறைவனிடம் திருப்பரங்குன்றம் செல்ல விடை கேட்டதாலும் முருகனுக்கு ரணியாசுரனை கொன்ற பழி கழிந்ததாலும் இத்தலம் விடைக்கழி எனும் பெயர் பெற்றதாக கூறுவர். முசுக்குந்தன், வசிட்டர், சேந்தனார், அருணகிரிநாதர் ஆகியோர் வழிபட்ட பதி. இப்பதி சேந்தனார் முத்தி பெற்ற தலமாகும். திருமுறைகளில் இடம்பெற்றுள்ள முருகன் தலம். இங்குள்ள இறைவர் காமேஸ்வரர், இறைவி காமேஸ்வரி. தலம் குதாமரம் மற்றும் மகிழமரம். குதாமரம் முருகப்பெருமானுக்கும் மகிழப்பெரும் சிவபெருமானுக்கும். ஆகையால் இப்பதிக்கு குதாப்பள்ளி மற்றும் மகிழவனம் என்ற பெயரும் உண்டு. தீர்த்தம் சரவண கீர்த்தம் மற்றும் கங்கை கிணறு. இங்கு அம்பாளுக்கு தனி சன்னதி கிடையாது. அதே போல் நவகிரகத்துக்கும் கிடையாது. மூலத்தானத்தில் முதற்கண் பிரதான மூர்த்தியாக சுப்பிரமணிய பெருமானும் பின்னால் உள்ளடக்கி சிவலிங்க மூர்த்தமும் காட்சி தருகின்றனர். இரு மூர்த்தங்களுக்கும் தனித்தனி விமானங்கள். தெய்வயானை நிச்சயதார்த்தம் இங்கேதான் நடந்தது. ஆகையால் தெய்வயானைக்கு தனி சன்னதி உண்டு. எல்லா மூர்த்திகளிடமும் வஜ்ரவேலை காணலாம். இது சிறப்பாகும். அதே போல் இங்கே முருகனுக்கு யானை வாகனம். முருகன் இங்கே வில்லேந்தி நிற்கின்றார்.
சண்டேஸ்வரர் மூர்த்தங்களும் இரண்டுள்ளன, சிவசண்டேஸ்வரர் மற்றும் குகசண்டேஸ்வரர். நின்ற திருக்கோலம், அழகான வடிவம், பின்னால் லிங்கமூர்த்தி தரிசனம். எழில் ததும்ப மனங்கவரும் இளங்காலை குமாரத்து குழகன் விடைக்கழி வித்தகனை தரிசிக்கலாம். கல்வெட்டில் முருகனுடைய பெயர் திருக்குறாத்துடையார் என்று குறிப்பிட்டுள்ளது. இப்பொழுது திருவிடைக்கழி பார்த்து விட்டோம். நமது தலைப்பின்படி திருவிடைக்கழியில் திருவிசைப்பா மற்றும் திருப்புகழ். திருவிசைப்பாவில் நாம் சிந்திக்கும் பதிகத்தை அருளி செய்த சேந்தனாரை பற்றி பார்க்கலாம். திருவெண்காட்டிற்கு அருகில் உள்ள நாங்கூர் என்ற ஊரில் இவர் பிறந்தார். இவர் பட்டினத்து அடிகளின் தலைமை கணக்கராக விளங்கினார். பட்டினத்தாரின் கட்டளைப்படி அவரது கருவூலத்தை திறந்து எல்லோரும் அவரவர் விரும்பிய வண்ணம் அதிலுள்ள பொருட்களை அள்ளி கொள்ளுமாறு செய்தார். அதுபொழுது பட்டினத்தாரின் சுற்றத்தார்கள் சோழவேந்தனிடம் சென்று முறையிட்டனர். சோழ மன்னன் சேந்தனாரை சிறையிடும்படி ஆணை பிறப்பித்தான். சேந்தனார் பட்டினத்தாரின் அருளால் சிறையினும் விடுதலை பெற்றார். மனைவி மக்களுடன் தில்லையம்பதி சென்று விறகு விற்று வாழ்ந்தார். நாள்தோறும் விறகு விற்ற பொருளிலிருந்து ஒரு சிவனடியாருக்கு உணவு அளிக்கும் திருத்தொண்டாற்றி வந்தார். ஒரு நாள் நடராஜ பெருமானே சிவனடியாராக அவர் வீட்டிற்கு எழுந்தருளினார். சேந்தனார் அளித்த களியாகிய உணவினை ஏற்று அதன் ஒரு பகுதியை தன் திருமேனியில் காட்டி சேந்தனாரின் சிறந்த சிவபக்தியை உலகம் உணரும்படி செய்தார். இதனை செம்பொல் அம்பலத்து வேந்தன் தனக்கு எனவரும் கோயில் திருப்பணியார் விருத்தத்தால் நாம் அறியலாம். சேந்தனார் நடராஜ பெருமானுக்கு தவிட்டை அமுதாக நிவேதனம் செய்தார் என்னும் செய்தனை வரையேற விட்டமுதன் சேந்தனிட உண்டனை என்னும் சிவஞான சுவாமிகள் பாடலால் அறியலாம். ஒரு சமயம் சேந்தனார் சிதம்பரத்தில் இருக்கும் போது மார்கழி திருவாதிரை திருவிழா நடந்தது. நடராஜ பெருமான் எழுந்தருளி வரும் திருத்தேர் ஓடாமல் தடைப்பட்டு நின்றிருந்து அசரீரியாக நடராஜ பெருந்தகை சேந்தன் வந்து பல்லாண்டு பாடினால் தேர் ஓடும் என்றார். தில்லைவாழ் அந்தணர்கள் சேந்தனாரை வணங்கி அழைத்து வர சேந்தனார் இறையருளால் திருப்பல்லாண்டு பாடி தானே அத்தேர் ஓடி நிலைக்கு வருமாறு செய்தார். சேந்தனார் திருக்கடவுருக்கு அண்மையில் உள்ள திருவிடைக்கழி எனும் தலத்தை அடைந்து கந்தவேலை வழிபட்டு கொண்டு அங்கே ஒரு திருமடம் அமைத்து வாழ்ந்தார். சேந்தனார் திருமடத்திற்கு அக்காலத்து மன்னன் நிலமளத்து உதவினான். அந்நிலப்பகுதி உள்ள இடம் சேந்தன் மங்கலம் என்று வழங்கப்பட்டது. இச்செய்தி திருவிடைக்கழி புராணத்தில் கூறப்பட்டுள்ளது. இவ்வூர் திருவிடைக்கழிக்கு அருகில் இன்னும் இப்பெயருடன் இருக்கின்றது. சேந்தனார் வாழ்ந்த காலம் 9ஆம் நூற்றாண்டின் இறுதியும் 10ஆம் நூற்றாண்டின் தொடக்கமும் ஆகும் என சொல்லலாம். அடுத்ததாக திருப்புகழ் அருளிய அருணகிரிநாதரை பற்றி பார்ப்போம். 600 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழகத்தில் தோன்றியவர் அருணகிரிநாத சுவாமிகள். ஆறுமுக பெருமானை குறிக்கோள் தெய்வமாக கொண்டு அன்பையும் அவிரோதத்தையும் உயிர் நாடியாக கொண்டு மக்கள் பண்புடன் வாழ திருப்புகழ், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, கந்தர் அந்தாதி, திருவகுப்புகள், திரு எழு கூற்றிருக்கை, வேல் மயில் சேவல் விருத்தங்கள் முதலாகிய நூல்களை ஆறுமுக பெருமானின் அனுபூதி பெற்று வகுத்து தந்தவர் அருணகிரிநாதர். அவருடைய பாடல்கள் அன்றாட வாழ்க்கையில் அல்லலுற்று தவிக்கும் உள்ளத்தின் கலக்கங்களையும் அவற்றில் உள்ள காம, குரோத, லோப, மோக, மத, ஆச்சரிய அழுக்குகளை எல்லாம் அகற்றி தூய்மையாக்கி அமைதியுடன் வாழ வழிவகுத்து கொடுக்கின்றன. திருப்புகழ் பாக்களின் சந்த சிறப்பும் தாளங்களும் பொருள் நயமும் பாடுபவர்கள் கேட்பவர்கள் உள்ளங்களை பக்தி கடலில் ஆழ்த்தி அந்தமில்லா பேரின்பத்தை அளிக்க வல்லது. படித்தாலும் படித்து கேட்டாலும் பாடினாலும் பாடி கேட்டாலும் செவிக்கும் சிந்தனைக்கும் நல் விருந்தாக அமைதியை கொடுக்க வல்லது அருணகிரிநாதரின் படைப்புகள். இவர் 16ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். திருவிடைக்கழி இவர் தரிசித்து 29ஆம் தலமாகும். அருணகிரிநாதருக்கு இத்தலத்தின் மீது விசேஷ ஈடுபாடு உண்டு. முருகனால் விசேஷ அனுகிரகங்கள் பெற்ற தலங்களில் திருவிடைக்கழியும் ஒன்று என்று வேடிச்சி காவலன் வகுப்பில் அவரை குறிப்பிடுகின்றார். இத்தலத்தில் மற்றும் அவர் 8 பாடல்கள் பாடியுள்ளார். இதில் சுவாரஸ்யம் என்னவென்றால் திருத்தணியை நினைக்கும் போதெல்லாம் அவர் திருவிடைக்கழியும் நினைக்கிறார் என்று குறிப்பிருக்கிறது. நம் சிந்தனைக்கு ஏற்றிய வரையில் இவ்விரண்டு திருத்தலங்களிலும் ஓர் தொடர்பு இருக்கிறது. அது என்னவென்றால் இவ்விரண்டு தலங்களிலுமே முருகனுக்கு யானைதான் வாகனம். இப்பொழுது நாம் சிந்திக்கவுள்ள திருப்புகழ் அகத்துரை பாடலை ஒரு முறை பாடி பார்த்துட்டு அர்த்தத்தை பார்க்கலாம். மரக்குலாவிய மலரனை கொதியாதே, வளர்த்த தாய் தமர் வசையது மொழியாதே,
கது குலாவிய அயலவர் பழியாதே கடப்ப மாலையை இனி வரவிட வேணும் தது குலாவிய கொடியடை மணவாளா சமர்த்தனே மணி மரகத மயில் வீரா திருக்குறாவடி நிழல் தனில் உதைவோனே திருக்கை வேல்வடி வழகிய பெருமாளே கடப்ப மாலையை இனி வரவிட வேணும். அர்த்தத்தை பார்க்கலாம். இப்பாடல் தலைவி தலைவனை நோக்கி பாடுவது போல் அமைந்துள்ளது. முதல்ல, மதுக்குள் ஆவிய மலரனை கொதியாதே, நறுமணம் கமழும் மலர் படுக்கை கொதித்து சூடு தராமல் இருக்கவும், வளர்த்த தாய்த்தமிழ் வசையது மொழியாதே, வளர்த்த தாயும் சுற்றத்தாரும் வசைமொழிகளை குறைமொழிகளை பேசாமல் இருக்கவும், கருக்குலாவிய அயலவர் பழியாதே, கருக்குலாவிய காரணமாக கரு வைத்து நட்பு கொண்டாடிய அயலார்கள் பழிச்சொல் கூறாமலும் இருக்க வேண்டுமானால் கடப்ப மாலையை இனி வரவிட வேண்டும். உன் கடப்ப மாலையை உனக்கு அடையாளமாக இனி நீ அனுப்பி வைக்க வேண்டும் அப்படின்னு கேட்கிறாங்க. தருக்குலாவிய கொடியடை மணவாளா, தருக்குலாவிய கற்பக விருட்சத்தின் கீழ் வளர்ந்த கொடியடை மணவாளா, கொடி போன்ற இடையுடைய தேவயானையின் மணவாளனே, சமர்த்தனே சாமர்த்தசாலியே, மணி மரகத மயில் வீரா, மரகத மணியின் நிறம் கொண்ட மயில் மீது வரும் வீரனே, திருக்குறாவடி நிழல் தனில் உறைவோனே, திருவிடைக்கழியில் உள்ள திரு குறாமரத்தின் அடி நிழல் தனில் வீற்றிருப்பவனே, திருக்கைவேல் வடிவழகிய பெருமாளே, திருக்கையில் வேலேந்திய வடிவம் அழகிய பெருமாளே. இப்படித்தான் அருணகிரிநாதர் பாடியுள்ளார். தலைவி தலைவனை நோக்கி பாடும் அகத்துறை பாடல் இது. இப்பொழுது 9ஆம் திருமுறையில் திருவிசைப்பாவில் எப்படின்னா பாடியிருக்காங்கன்னு பார்க்கலாம். அதை முடிச்சுட்டு ரெண்டுத்துக்கும் ஒரு ஒப்பீடு பார்க்கலாம். திருவிசைப்பா பதிகம் அந்தாதி தொடையில் அமைந்துள்ளது. முருகப்பெருமான் தோத்திர பாடல்கள் ஆகவும் பாடல்கள் அனைத்தும் ஒரு தலைவன் பால் ஒரு தலைவி ஆறா காதல் கொண்டு அதனால் பசலை நோயுற்று வருந்துவதாகவும், இதை கண்டு வேதனைப்படும் செவிலித்தாய் தன் மகளின் நிலையை அவளின் தோழியிடம் எடுத்து இயம்புவதே இந்த பாடல்களாகும். இதே போல பாடல்கள் திருவாசகத்தின் அன்னை பத்திலும் பார்க்கலாம். இந்த பதிகம் மாலுமா மனம் என்று தொடங்கி மாலுமா மடம் என்று முடிகிறது. முதல் பாடலில் திருவிடைக்கழி எனும் தலத்தில் அருள் புரிகின்ற வள்ளியம்மையின் மணாளனான முருகக்கடவுள் மீது என் மகளுக்கு மாறா காதல் உண்டானதால் ஏற்பட்ட மயக்கத்தால் கைகள் மெலிந்து அதனால் கைகளில் உள்ள சங்கு வளையல்கள் நெகிழ்ந்து கையை விட்டு கீழே வர முருகப்பெருமான் என் மகளின் மனத்தை கவர்ந்து கொண்டான் என்று செவிலித்தாய் பாடுவது போல் சேந்தனார் பாடியுள்ளார். 2ஆம் பாடலில் அனைவரையும் கவரும் கல்வனாக உள்ள இளம் காளையான முருகப்பெருமான் மீது மாறாக்காதல் கொண்ட என் மகளுக்கு பசலை நோய் பற்றியது என்கிறார். 3ஆம் மற்றும் 4ஆம் பாடலில் சிறிய இதழ்களையும் நல்ல தோகைகளையும் உடைய மயில்கள் மீது மயில் வாகனனாக பவனி வரும் சுப்பிரமணிய கடவுள் தேவர்களின் இன்பத்திற்கு காரணமாகியவர். அவரன் தந்தை சிவபெருமானோ பெரிய வள்ளல். ஆனால் என் மகளின் இடையிலே உள்ள மேகலை ஆகிய ஆபரணத்தை கவர்ந்து அவளின் துயரத்திற்கு காரணமாகி இருக்கிறார். இது அவர் குணமாகுமோ, அவர் குணத்திற்கு பண்பாகுமோ, அவருக்கு பொருந்துமோ? எனது கொடி போன்ற மகளுக்கு துன்பம் விளைவிப்பது நியாயமா அப்படின்னு செவிலித்தாய் கேட்கிறாங்க. 5ஆம் பாடலில் என் மகள் படும் துயரத்தை கண்டு அதை தீர்க்காமல் அவளுக்கு அருளாத இருப்பது உனக்கு அழகாகுமோ என்று இயம்புகிறார். 6ஆம் பாடலில் இங்கே வளர்ப்பிறை சந்திரனை அடையாளமாக கொண்டு விளங்கும் சிவபெருமானது திருமகன் திருமாலன் மருமகன் குதாமரத்தின் கீழ் எழுந்தருளும் இளமையான யானை போன்று உள்ள முருகப்பெருமான் என் பெண்ணுக்கு இறங்கி அருள்வாரோ அப்படின்னு கேட்கிறாங்க. சேந்தனார் அருள்வார் என்று கூறுகிறார். இதில் இன்னொரு குறிப்பு என்னவென்றால், முருகப்பெருமான் சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து உதித்தவர். அவர் ஒருவரே ஆண்மகன். நாமெல்லாம் பெண் பிள்ளைகள். எப்படின்னா அம்மா வயிற்றிலிருந்து வரும். ஆனா முருகப்பெருமான் அவரது தந்தை சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றியவர். ஆகையால் அவர் ஒருவரே ஆண்மகன். சிவபெருமானுக்கு பல்லாண்டு பாடிய சேந்தனார் திருவிடைக்கழியில முருகனுக்கு திருவிசைப்பா பாடுகிறார்.
சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வரலாற்றை பார்ப்போமானால், சுந்தரர் மற்றும் பதவையார் சந்தித்துக் கொள்ளும் சமயத்தில் பதவையார் சுந்தரரை பார்த்து இவர் முருகனோ என்று வியக்கிறாராம். அதேபோல் சுந்தரரும் இவர் கற்பகத்தின் பூங்கொடியோ என்று பதவையாரை பார்த்து நினைக்கின்றார். அதேபோல் 7ஆம் பாடலில் செவிலித்தாயின் மகளாக இருக்கும் நமது தலைவி முருகனை வியந்து இவர் விரிந்த சிவந்த சோதி வடிவமோ, சூரியனோ, மின்னலோ, பவளக்கொடியின் கொழுந்தோ, பசும் பொன்னை ஒதுக்கி வளர்த்த சிவந்த ஒளியோ, மாசில்லா மாணிக்கத்தின் தொகுப்போ, சுந்தர புருஷனுக்கு இது என்ன இலக்குமோ என்று வியந்து வியந்து பாடுகிறார். 8ஆம் பாடலில் முருகப்பெருமானை நினைத்து கொண்டு உடுக்கை போன்ற இடையை பெற்ற என் மகள் பனை மடலில் செய்த குதிரையில் ஏறத் தொடங்கினாள் என்கிறார். திருவள்ளுவர் நானும் துறவுரைத்தல் என்ற அதிகாரத்தில் கடலன்ன காமம் உழந்தும் மடலேரா பெண்ணின் பெருந்தக்கதில் என்கிறார். அதாவது கடலினும் ஆழமான துக்கத்தில் இருந்தாலும் மடல் ஏறாம அதை பொறுத்து கொள்வதுதான் பெண்ணின் தன்மை என்கிறார். ஆனால் அவர் கூறிய பொது நிதியும் விட்டு நமது தலைவி மடலேற தொடங்கிவிட்டார். தந்தையும் மகனும், அதாவது சிவபெருமானும் முருகனும் எதிலும் வெற்றி காண்கிற வீரர்கள். ஆயினும் என் மகள் முருகனால் துன்புறுகிறாள் என்று செவிலித்தாய் புலம்புகின்றார். 9ஆம் பாடலில் என் மகளுக்கு தன் திருமுடியின் அலங்கரிக்கின்ற மாலையின் சிறப்புகள் அவ்வளவாக இல்லாத பிற இதழ்களை கூட வழங்காமல் இருக்கின்றார் என்கிறார். அதாவது முருகப்பெருமான் அணிந்து கொண்டிருக்க மாலைகளை பிற இதழ கூட என் பொண்ணுக்கு வழங்க மாட்டேங்கிறாரே அப்படின்னு கேட்கிறாங்க. அதே மாதிரி கொற்றவன்குடி உமாபதி சிவம் அருளி செய்த நெஞ்சு விடு தூது என்ற நூலில் பார்ப்போமானால், நெஞ்சை தூதாக விடும்போது நெஞ்சினிடம் தலைவராகிய குருநாதரிடம் கொன்றை பூவாது வாங்கி கொண்டு வா என்று உமாபதி சிவம் கூறுவார். அதே போல் இங்கேயும் கேட்கிறாங்க. 10ஆம் பாடலில் திருப்பிடவூரின் குறிப்பிருக்கிறது. திருப்பிடவூருக்கு சிறப்பு என்னவென்று பார்த்தால், சேரமான் பெருமாள் நாயனார் திருக்கையிலையில் அரங்கேற்றிய திரு ஞான உலாவை மாசாத்தனால் வெளிப்படுத்திய ஊர் திருப்பிடவூர். இங்கே நமது செவிலித்தாய் என்ன சொல்கிறார்கள் என்றால், இவ்வூரில் உள்ள கண்விரண்ட மான் போன்ற விழிகளுடைய என் மகளுக்கு அருள் செய்ய மாட்டாரோ என்று கேட்கிறார். கடைசி பாடலில் செப்புதை என்னும் ஊரில் வாழ்கின்ற சேந்தனாகிய நான் வளமான் திரண்ட வாயினையுடைய தலைவியின் செவிலித்தாய் கூறுதலை போல் இயற்றிய இப்பாடல்களின் மூலம் வளப்பம் மிகுந்த சோலைகள் சூழ்ந்த திருவிடைக்கழி என்னும் திருத்தலத்திலே அழகிய புதாமதத்தின் கீழ் எழுந்ததலியுள்ள கீழ் திசையில் தோன்றி வளரும் சூரியனை போன்ற ஒளிவடிவமானவனாகிய முருகப்பெருமானை துதிப்போதும் முருகப்பெருமானின் பெருமைகளை கேட்போராகியது துன்பமும் பாவமும் நீங்கும் என்றவாறு பாடியுள்ளார். இதுவே திருவிசைப்பா பதிகம். இப்பொழுது திருப்புகழுக்கும் திருவிசைப்பாவுக்கும் நாம் பார்த்த பதிகம் மற்றும் பாடல் ஒரு சின்ன ஒப்பீடு பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்ப முருகனுக்கு ரொம்ப சிறந்த மந்திரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியம் அப்படின்றது. 3 முறை சொன்னா ரொம்ப சிறந்தது. நம்ம முதல்ல சொல்லலாம். சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சுப்பிரமணியம். மிக சிறப்பு வாய்ந்த மந்திரம். இம்மந்திரம் திருமுறைகளிலே ஒரே இடத்தில் தான் வருகிறது. அது திருவிசைப்பாவில் இந்த திருவிடைக்கழி பதிகத்தில் மட்டும்தான் இந்த வார்த்தை வருகிறது. திருப்புகழில் ஒரு சில இடங்களில் காணலாம். இப்ப கைத்தல நிறைக்கண்ணி அப்படின்ற விநாயகர் பாடல்ல அந்த வார்த்தை இருக்கு. அதே போல் வேற எங்கெல்லாம் இருக்குன்றது ஆர்வம் உள்ளவர்கள் தேடி கமெண்ட் செக்ஷன்ல போடலாம். இப்பொழுது திருப்புகழையும் திருவிசைப்பாவையும் ஒப்பீடு செய்து பார்க்கலாம். திருப்புகழ் தலைவி தலைவனை நோக்கி பாடுவது போல் அமைந்துள்ளது. இதோ திருவிசைப்பா தலைவியின் செவிலித்தாய் தலைவனை நோக்கி பாடுவது போல். திருப்புகழ் அருணகிரிநாதர் பாடியிருக்கிறார். திருவிசைப்பா சேந்தனார் பாடியிருக்கிறார். திருப்புகழில் கற்பக விருட்சத்தின் கீழ் வளர்ந்து தேவயானையின் மணவாளன் என்று குறிப்பு வருகிறது. திருவிசைப்பாவில் வள்ளியின் மணவாளன் என்ற குறிப்பும் வருகிறது. தேவயானையை பற்றியும் வருகிறது. திருப்புகழில் மரகத மயில் வீரா அப்படின்னு பாடுறாங்க. திருவிசைப்பாவில் மயிலை பற்றிய குறிப்பு 3ஆம் பாடலிலும் யானையின் மேல் வலம் வரும் முருகப்பெருமான் என்ற 2ஆம் பாடலிலும் வருகிறது. திருப்புகழில்
திருக்குதா மதத்தின் நிழல் தன்னில் உறைவோனே அப்படின்னு பாடுகிறார். திருவிசைப்பாவில் எல்லா பாடல்களிலுமே திருக்குதா நீழல் கீழ் நின்ற அப்படின்ற வரி வருகிறது. திருப்பு இதுவே இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த திருவிடைக்கழி முருகனை பிரார்த்தனை செய்து நாமும் இன்புறுவோம். இப்போ ஒரு முறை திருவிடைக்கழி பதிகத்தை பாடலாம். 9ஆம் திருமலையில் உள்ள திருவிசைப்பா திருவிடைக்கழி பதிகம். பண் பஞ்சமம். மாலுமாமனம் என் கையில் சங்கம் வவ்வினான் மலைமகள் மதலே மேலுலாந்தேவர் குலமுழுதாலும் குமரவேல் வள்ளி தன்மனாலன் சேலுலாங்கழனி திருவிடை கழியில் திருக்குதானிழல் கீழ் நின்ற வேலுலான் தடக்கை வேந்தன் என் சேந்தன் என்னும் என் மெல்லிய நீவலே இவளை வாரிலமென் கொங்கை பீர் பொங்க எழில் கவர்ந்தான் இளங்காலே கவலமா கரிமேல் கவரி சூழ்குடை கீழ் கனக குன்றவன் எனவதும் கல்வன் திவல மாளிகை சூழ் திருவிடை கழியில் திருக்குதானிழல் கீழ் நின்ற குவளை மாமலர்கண் நங்கையானைக்கும் குழகன் நல்லழகன் நங்கோவே கோவினை பவல குழமன கோல குழாங்கல் சூழ்கோழி மேல் கோடியோ கால நச்சேனை என்ன கபவன் என் பொன்னை மேகலை கவர்வானோ தேவென தலைவன் திருவிடை கழியில் திருக்குதானிழல் கீழ் நின்ற தாவினர் பீலி மாமையில் ஊதும் சுப்பிர மன்னியன் தானே தானமர் பொருது வானவர் சேனை மடியச்சோர் மார்பினை தடிந்தோன் மானமர் தடக்கை வள்ளல் தன் பிள்ளை மறைநிறை சட்டரம் வளர தேனமர் பொழில் சூழ் திருவிடை கழியில் திருக்குதானிழல் கீழ் நின்ற கோணமர் கூத்தன் குலவிலங்களிரன் கொடிக்கிட பயப்பதும் குணமே குணமணி குதிலை கொவ்வை வாய் மடந்தை படுமிட குளிர் கொள்ளாதழகோ மணமணி மறையோர் வானவர் வையம் உய்யமற்றடியனேன் வாழ தினமணி மாட திருவிடை கழியில் திருக்குதானிழல் கீழ் நின்ற கணமணி புதனி கங்கை தன் சிறுவன் கணபதி பின்னிலங்கில கிளையிலன் சேய கிரிதனை கீண்ட ஆண்டகை கேடில் வேல் செல்வன் வலையிலம் பிறை செஞ்சடையதன் மதலை காணிர மால் திருமருகன் திளையிலம் பொழில் சூழ் திருவிடை கழியில் திருக்குதானிழல் கீழ் நின்ற முளையிலங்களிரன் மொய்குழல் சிறுமிக்கு அருளும் கொள் முருகவே பரிந்த செஞ்சுடரோ பரிதியோ மின்னோ பவளத்தின் குழவியோ பசும் பொன் சொரிந்த சிந்தூரமோ தூமணி திறனோ சுந்தர தரசிது என்ன தெரிந்தவை திகழ்வாழ் திருவிடை கழியில் திருக்குதானிழல் கீழ் நின்ற வரிந்தவன் சிலைக்கை மைந்தனை அஞ்சொல் மையல் கொண்டையுறும் வகை மிகும் அசுரர் மாலவந்துழிங்கை வானமர் விளைத்ததானாளன் புகை மிகும் அனலர் புதம்பொடி படுத்த பொன்மலை வில்லி தன் புதல்வன் திகைமிகு கீர்த்தி திருவிடை கழியில்
திருக்குதா நீழல் கீழ் நின்ற தொகை மிகு நாம தவன் திருவடிக்கென் துடியடை மடல் தொடங்கினல் மடல் என்று அணிமுடி தொங்கல் புதவிதழாகிலும் மதோலான் இடங்கொல குதத்தி திறத்திலும் இறைவன் மதத்தொழில் வார்த்தையும் உடையன் திடங்கொள்வை திகழ்வாள் திருவிடை கழியன் திருக்குதா நீழல் கீழ் நின்ற மடங்கலை மலரும் பன்னிரு நயனத்து அறமுக தமுதினை மதண்டுதை கோயில் மல்கு நன்குன்ற பொழில் வளர் மகிழ்த்திது பீடவோ வெதண்டமான் விழியார்க்கு அதல் செய்யாவிடுமே விடலையே எவர்க்குமே அன்பர் திரண்டவை திகழ்வார் திருவிடை கழியில் திருக்குதா நீழல் கீழ் நின்ற குதண்ட பூங்குஞ்சி பிதைச்சடை முடிமோ கண்ணுடை கோமல கொழுந்திரல் வாயால் தாய்மொழியாக தூய்மொழி அமரர் கோமகனை செழுந்திரச் சோதி செப்புதை சேந்தன் வாய்ந்த சொல் இவை சுவாமியை செழுந்தடம் பொருள் சூழ் திருவிடை கழியில் திருக்குதா நீழல் கீழ் நின்ற எழுங்கதிரொளியை ஏத்துவார் கேட்பார் இடகெடும் மாலுமா மனமே எழுங்கதிரொளியை ஏத்துவார் கேட்பார் இடகெடும் மாலுமா மனமே. திருச்சிற்றம்பலம். இம்முழு பதிகத்தில் செவிலித்தாய் முருகனை குறை கூறுவது போல் பாடுகிறார். குறை சொல்ற மாதிரியே பாடுறாங்க. ஆனா நமக்கு கேட்கும் போது அது குறையாவே தெரியல. ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்குல்ல. அடியனுக்கு எப்போதும் போல் வழிகாட்டியாகவும் உறுதுணையாகவும் இருந்த ஜோதி அம்மாவை வணங்கிக் கொள்கிறேன். என் மேல் அளவில்லா நம்பிக்கை வைத்து வாய்ப்பளித்த சிவலாவண்ய அம்மாவிற்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு. ஹரோஹரா. திருச்சிற்றம்பலம்.